இவளைகின்றார் தீவிரசை போக்கு சக்திக்கு நாதம் உண்டு நாதத்தை விந்து உண்டு விந்துவுடைய சதாசம் உண்டு சதாசிவத்த மகேஸ்வரனும் சதாசிவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவுடைய பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாய்வும் வாய்ப்பு விட தெய்வம் தேவடை அப்புவும் அப்புடைய பிரதிவும் நரம்புக பட்சிகளும் தாவர சங்கம் ஆதிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றிய விடுதலையே ஒருங்கடவா ஒருங்கடையாவும் மீண்டும் படைக்கப்படவா அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிகளி ஜனகர் சந்தர் சரத்மாரர் சரசுதசர் என்ற நாம உற்பத்தி செய்தார் அருள் சோழனை கொண்டு வடங்கி ஆசுபட்டு சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ற மந்திரங்களை கற்று சனகாத முடிவு ஆசைப்பட்டனர் அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவரது வழியில் நானும் ஆத்மாவில் வருஷனும் கெட்டவள் லக்கணம் பிறகு குளிலும் புலவர் நாவிலும் புலசிய காதலும் ஆத்து கண்டலும் ஆங்கரசர் மருத்தலும் இறுதி இடத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த 10 பேர் 9 பேர்கள் இல்லறத்தை ஈடுபட்டு திருமணம் செய்து புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ இவரது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூரகத்திறனை கண்டமாக பிறகு சுவைத்தார் கண்டவனாக வளர்ந்தார் தமையன் தக்கன் தந்த சாபத்தை கிடங்க சிரசாகப்பட்டது 1008 கூறுகளாக வெடிக்கப்பட்டது நிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவுன சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரவாரணம் நாடகம் நெடுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அந்தர பரச்சை கனக பரச்சை கஜ பரச்சை ரத பரச்சை ரத்ன பரச்சை பூமி பரச்சை சங்க விளக்கணம் மல்லயுத்தம் அகுரசனம் வித்து வேசனம் மதுர சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் காந்திரவாதம் பைப்பளவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் காவடம் நட்டம் முட்டி ஆகாய கவனம் ஆகாய பிரவேசம் அதிசயம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கட தம்பம் சரதம்பம் சுக்ரதம்பம் கண்ணதம்பம் கடகதம்பம் திட்டித்தம்பம் வாக்குத்தம்பம் என்று போற்றக்கூடிய கலைகள் 64 மதுமதியாய் தாயவள் கலைவாணியின் பொற்பாதத்தை முறையோடு தொழுது காரியத்தின் ஆகிய ஆதிவரா சக்தி அந்த சக்திக்கு நமக்கு சக்தி அண்டவளா கிடைக்கும் முறையான முத்தி முத்தி தரக்கூடிய சக்தியை கண்டு செய்துவிட்டோம் தொண்டு நிச்சயம் கட்டாயம் கழகம் உண்டு என தரத்து கொண்டு அற்புத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாழ்க்கை வேண்டில் நற்பொருள் தருதல் வேண்டில் நடக்கெல்லாம் பழக்க வேண்டில் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை Oh
தலை வண்ண வந்தானே கல்வி கலையும் விட்டு செலுத்திட காட்சியை தந்தானே மந்திர சொல்லுக்கு தந்திர வெள்ளுக்கு தலை வண்ண வந்தானே கல்வி கலையும் விட்டு செலுத்திட காட்சியை தந்தானே ஆளுகளுக்கும் ஏழைகள் தக்கும் இடத்தை வசித்தானே ஆளுகளுக்கும் ஏழைகள் தக்கும் இடத்தில் வசித்தானே செல்வங்கள் எழுதியவர் அனைவரும் படைக்கும் பண்டத்தை குசித்தானே அஞ்சு கரத்தை அனைவரத்தை ஒரு தண்டனை கொண்டவர்கள் வாழ்வில் உயர்ந்து அகர முதலை எழுத்துக்கள் நாம் அறியவை வைத்தானே செல்வத்தை குவித்தானே அகர முதலை எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே அகர முதலை எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமாய் இளவிளக்கிய செல்வத்தை குவித்தானே தாழை கரைக்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசித்தானே செல்வங்கள் எளியவர் அனைவரும் படைக்கும் பண்டத்தை குசித்தானே அஞ்சு கரத்தை யானை முகத்தை நீங்கி நிறுத்துவிடு ஒரு சங்கரம் என்பது கொஞ்சமில்லை வானில் உகந்து விடுகிறேன் ஓ கணவரியோ ஐயோ கணவரியோ ஓ கணவரியோ ஐயோ கணவரியோ எல்லா வல்ல பெருமா நன்றி நன்றி நிறைய வணக்கங்கள் இறைவனது பிற்பாத மகிழ்ந்து மேலும் இந்த பாடலை பாராட்டி கைத்தட்டிய அருமை நல்ல உள்ளங்களுக்கும் என்னை மதித்து கிராமத்தார்கள் சார்பாக மக்களின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பணி நேரத்தில் கூட அமர்ந்து காத்து நாடகத்தை நல்லதொரு முறையில் கண்டுகளிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நாரதர் வந்தாலும் பரவாயில்லை மேடைக்கு முன்பாகவே படுத்து உறங்குவேன் என்று நேர்த்திக்கடன் செலுத்தி உள்ள பக்தகுடி மையன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்பினை தூங்குகிறோம் நன்றிகளது வணக்கங்கள் வணக்கம் 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 அப்படிப்பட்ட பெருமையான உடத்தர்களுக்கு தன்னையை தாழ்ந்த பெரும்பெருமையா உண்மையை வெற்றுட வீட்டிருக்கும் அன்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இந்த நன்றலாது இவர் மிதனவா என்ற பெருமானது பிற்பாதத்தை வணங்கி கழகத்திற்குண்டான பெருமைகளை கொடுத்துக் கொண்டிருந்தாலும் தாயவள் தூயவள் பதம்பாட வேண்டும் அப்படிப்பட்டவள் உலகத்தில் எத்தனை பெருமைகள் நடத்தக்கூடிய ஆற்றல் படுத்தவள் எல்லாருக்கும் செல்வத்தை செய்யக்கூடிய தாயவளுக்கு நன்றி செலுத்தி பெருமைகள் கொடுத்தார் பொன்னான கழகம் மேலும் சிறப்புகளை சேர்க்கும் நோக்கத்தை கிடங்க அவனது பாதமடிவோ எப்பேற்பட பெருமானாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த தாயவள் பெருமானது நன்றி உனக்கு சொல்லாமல் மாறிய என்று திணிக்கும் ஆகிய கண்ணீரியே நன்றி உனக்கு சொல்லாமல் மாறிய என்று திணிக்கும் ஆகிய கண்ணீரியே உலகம் கொடுத்தாரே புது வந்திருந்தாரியே அங்கனி தெரிக்கிறப்பா கூட்டங்கள் கூடியே ஒட்டியும் நாடி வந்து கூடுகிறாயே உலகள் வாழ்ந்து புகழ்படைத்தாயே நன்றி உனக்கு சொல்வார் ஆசைகளை நாடியே என்று திணிக்கும் ஆகிய கண்ணீரியே அரிசி கொடுத்து இழக்க பூமியே அரிசி கொடுத்து இழக்க உமையவரே அரிசே நடத்து எதுதான் நடக்குமணி உங்கள் நடப்பு எதுவோ அதுதான் வளருமணி கிடைத்தால் காப்பவள் தாயே உள்ளாத கோபம் கொண்டு கும்பலும் தாயே வழங்கும் சத்தியமாயே சதேசித்தால் பதற்கு ஆயிரம் தாயே நாடும் தாய் வாழ்வழிப்பாய் நீயவரை நீயரித்தாய் இவ்வுலகில் உண்டாகிடும் பரமாகி நன்றி உனக்கு செல்ல வாழ்வில்லை வாரியே என்று நான் திணிக்கும் ஆகிய கண்ணீரே பணத்தை விரித்து பாவம் படமெடுத்து
அருமை உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கைத்தட்டி பெருமை அன்பர்களுக்கு நன்றி நன்றிகிறத வணக்கங்கள். அப்படிப்பட்ட பெருமை கூத்துக்கொள்ளக்கூடிய நந்தவன சோலை எல்லோருக்கும் பெருமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாரி என்று போட்டக்கூடிய பொன்னான 50 இடங்களில் நாம் இருக்கக்கூடியது குறிஞ்சிலும். அந்த குறிஞ்சிலத்துக்கு சொந்தக்காரன் எல்லாவிட முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகனது திருவடியை தொழுது இருக்கக்கூடிய இடத்திற்கு பெருமைகளை சேர்த்தால் பாக்கிக்கூடிய கழகம் அனைத்துக்கு சிறப்பிச்ச துவக்கத்தின் மத்தியில் ஏதோ ஒரு தெய்வீகமான காலம் ஒன்று காதில் முடங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன சத்தம்? பறவையெல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிறனால கொஞ்சம் மெய் மறந்து தூங்கிச்சு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மெய் மறந்த பறவைகளுக்கு மத்தியிலே ஆளுடம் ஆளுடம் என்று அவள் மட்டும் காலத்தை செய்து கொண்டிருக்கார். காவலி கெட்டிக்காரா இருப்போம். அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்த பெருமையான வள்ளி 1000 வள்ளிகள் இருந்தாலும் இந்த வள்ளிக்கு ஈடுகளை எந்த வழி கிடையாது. மாணிக்க வள்ளி, மரத வள்ளி, சுந்தர வள்ளி, நீலவள்ளி, பவளவள்ளி, சண்முக வள்ளி, முருக வள்ளி, ஒட்டுமொத்த வள்ளி ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா இந்த வள்ளிக்கு ஈடுகளை யாரு கிடையாது. அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. வாழக்கூடிய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய வாழ்க்கை. எல்லா விஷயத்தையும் தொழிலை காட்டு தொழில் நுணுக்கத்தை கத்துக்கிறோம். தொழில் நுணுக்கத்தை யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமோ அவர்கள் வாழ்க்கைக்கு உயர்ந்ததுக்கு போயிட்டே இருப்பார். ஆனா நம்ம நினைப்போம் நம்ம ஒரு விசித்திரமான சிந்தனையாளர்கள். நம்மதே மத்தாள்களை குழப்பற மாதிரி சிந்திக்கக்கூடிய கூட்டம். அப்படி என்ன மனிதர்கள் ரொம்ப விசித்திரமான சிந்தனையாளர்கள் பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடனா இருந்தாலும் சேமிப்பா இருந்தாலும் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கடன் சேமிப்பும் பெருகிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் சேமிப்பு பெருகி நினைச்சுன்னா அது ஆச்சரிய குறி, கடை மட்டும் பெருகி நினைச்சுன்னா அது கேள்விக்குரிய மாதிரி போய். அப்ப எந்த இடத்துல நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையை கையாளுறது தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம ரொம்ப விசித்திரமான எதை வச்சு சொல்றேன்னா, மூளை பயங்கரமான மூளை மனிதர்கள். ஆரம்பத்தில் ஒரு இடத்துல எழுதி கொடுத்தாலும் ஒரு உணவகத்துல, இந்த உணவகத்தில் அத்தனைவர்களுக்கும் அத்தனை உணவும் இலவசம், யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம், அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு போட்டு இருந்துச்சா. வாங்க முனியாண்டி அவர்கள் அன்பளிப்பு செய்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கண்டிப்பான முறையில் நன்றி நன்றிகிறத வணக்கம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் சிறப்பு சேர்த்துள்ளார்கள். சிறப்பிச்சக்கூடிய பொன்னார்கள். அப்ப என்ன ஆகுது, உணவகத்தில் எழுதி போட்டாச்சு, இந்த உணவகத்தில் யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம், அத்தைவர்களுக்கு உணவு இலவசம், யார் வேணாலும் பருகி கொள்ளலாம், அனைவர்களுக்கும் அத்தனை இலவசம். ஆனால் வாந்தி வேதி வரும், நாங்கள் பொருட்படுத்த கொடுத்தாலும் என் பார்த்திருக்கேன் கூட்டத்தில் இதை வாங்கி தின்னுட்டு வாந்தி வேதி வரும் கூட்டத்தை இதை போய் எவனா துப்பானா, யாரும் போகலாம்னு அந்த இடத்துக்கு யாருமே போகல. பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு மருந்தகம், பெருங்கொண்ட ஒரு ஆஸ்பத்திரி மருத்துவமனை, இந்த மருத்துவமனை எழுதி போட்டிருந்தாராம். இந்த மருத்துவமனையில் அத்தனை நோய்களுக்கும் இலவசமாக சிகிச்சை கொடுக்கப்படும். ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா கீழே போட்டிருக்க. இவன் பார்த்திருக்கேன், ஆனா சண்டால பாவியா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா, இங்க போய் நம்ம போட்டு என்ன பண்றது, போக வேணாம். அந்த இடத்துக்கு யாருமே போல. சரி, 2 இடத்துக்கு யாருமே போகல, உணவகத்துக்கும் போல மருத்துவமனைக்கும் போல. பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு பேருந்து, அதுல எழுதி போட்டிருந்தாராம், இந்த பேருந்தில் யார் வேணாலும் எங்க வேணாலும் பயணிக்கலாம், அத்தனை பேருக்கும் இலவசம். ஆனால் பிரேக் பிடிக்காது, நீங்களும் பார்த்து செல்லும் போட்டுருந்தாராம். இவன் பார்த்திருக்கேன், பிரேக் பிடிக்காத இதுல ஏறி ஒரு உயிரை மாய்க்கிறதா. மொத்தத்துல எவனும் போனோம்னு இந்த 3 இடத்துக்கு போல, உயிர் போயிரும் 3 இடத்துக்குமே போகல. ஆனா இன்னொரு இடம் அந்த இடத்துல எழுதி போட்டுச்சான், மதுவான கடை. அந்த கடையில கீழே எழுதி போட்டுச்சான், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அடுத்த நாளே பார்த்தோம்னா 80 கோடிக்கு விற்பனை செய்தித்தாள் ஒன்று. இது ஒரு புதுவிதமான சிந்தனை. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில இவர்களுடைய சிந்தனையில் இருந்து நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற தத்துவத்தை ஆராய்ந்து பார்த்தால் பெருமையால் இந்த இடத்தில் எப்பேற்பட்ட பெருமையால் இருக்கிறார்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, மணிக்குயிரி செக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளங்குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயக்குவதேதோ, உழைத்தானே உருகுவதேதோ, இடம் காட்டே கைகள் வீசவா, இடம் தேடும் கதைகள் பேசவா, மணிக்குயிரி செக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளங்குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேதோ, உழைத்தானே உருகுவதேதோ, இடம் காட்டே கைகள் வீசவா, இடம் தேடும் கதைகள் பேசவா, மணிக்குயிரி செக்குதடி, மனமதில் மயங்குதடி.
மணிக்குயில் இசைக்கிறடி மனமணி மயக்கிறடி சிறகுகள் விரிந்ததடி குருவிகள் பறந்ததடி ஓசைகளுக்கு சொந்தக்கார பெண்மணி அற்புத கீர்த்திகளை சென்று கொண்டு முருகத்தை கொண்டிருக்கிறார். வள்ளியவன் சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கடகம் வெட்டி இருந்தா போல செய்ய வேண்டும். வெற்றி பாதையில போனா மட்டும் வாழ்க்கை சிறப்பு அமையும். அதுக்காக எல்லா பாதையும் வெற்றி ஆகுமா? வெற்றிக்கும் தோட்டி வீரனுக்கு சகசமா போகக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து போனோம்னா அந்த வாழ்க்கை சரியா இருக்கும். போய்கிட்டு இருக்கும் போது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கிடமுடார். ஆரம்பத்துல சிந்திச்சு செயல்படலாம். ஆனா ஒரு காரியத்துல இறங்கினால அப்புறம் ஜெயமா வேணும்னு யோசிக்கிறது மடத்தம். ஆக எவ்வளவு பெரிய செயலா இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னால யோசிச்சு பண்றது வாழ்க்கையுடைய மாபெரும் வெற்றி. அப்படிப்பட்ட காலகட்டத்துல எத்தனையோ சிறப்பு இந்த பூமியில இருந்தா கூட ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சொந்த புத்தி இருக்கணும். ரெண்டுல எந்த புத்தி இருந்தாலும் வாழ்க்கைக்கு முன்னுக்கு வந்துடலாம். ஆனா சில பேர் சொல்றதை கேட்கறது இல்ல, அடுத்தால் சொல்றதை எடுத்துக்கிறது இல்ல, தானா ஒரு செயலை முன் வந்து செய்யறது இல்ல. அங்கதான் பஞ்சாயத்தை முத்திக்கிட்டு போறது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல எனக்கிட்ட எல்லாம் தெரியும், மத்தாளி யோசனையே சொல்ல வேணாம்னு சொல்லி கூட்டத்துல ஒருத்தர வாழ்ந்துகிட்டு இருந்தாப்புல. யாரு சொல்லியும் கேட்கறது இல்ல. அப்படி ஒரு மனுஷன் ஆரம்ப காலத்துல ஆத்துக்குள்ள போட்டு பூனையை குளிப்பாட்ட. சரி, ஆத்துக்குள்ள பூனையை குளிப்பாட்டும் போது வழியில ஒரு மனுஷன் பார்த்திருக்காரு. ஏன்டா தேவையில்லாத வேலை ஆக்குற? ஆத்துக்குள்ள போட்டு பூனையை குளிப்பாட்டீங்க. பூனையை குளிப்பாட்டினா என்ன ஆகும்? மூச்சு திணறி செத்து போயிடும். தேவையில்லாத வேலை பார்க்காத, அநியாயமா செத்து போயிரு. தேவையில்லாத வேலை பார்க்காத, விட்டுறா பூனையன்னு சொல்ல. இதே கேட்கிற மாதிரி இல்ல. உனக்கு தேவையா? உனக்கு தேவையா? பூனை எப்படி குளிப்பாடு? நீ எனக்கு என்ன சொல்லி தர? எனக்கு தெரியும். எது வாங்கி கொடுத்தியா? பூனை இல்ல பாலுகள் ஊத்துறியா? ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு சும்மா அந்த உபதேசம் பண்ற. நான் அப்படித்தான் குளிப்பாட்டுவேன், நீங்க குளிப்பாட்ட. மறுபடியும் நம்ம சொல்லிருக்காப்ல, தேவையில்லாத வேலை பார்க்காத, பூனை ஆத்துல குளிப்பாட்டாத, செத்து போயிரு. சொன்னா கேள்றேன்னு சொல்ல. ஏன் கேட்கிற மாதிரி நீ போயாட்ட. நமக்கு அதுக்கு வம்பா போச்சு. நேரம் ஓடிட்டே போக போயிட்டு கொஞ்ச நேரம் திரும்பி வந்து பார்த்தா பூனை செத்து கிடக்கு. நம்மளால சுத்தி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆத்தாலும் தாங்கள கூப்பிட்டு கேட்டுக்காரு, வாடா வா. நான் என்ன சொல்லிட்டு போனேன்? அணியாம பூனையை குளிப்பாட்டாத மூச்சு திணறி செத்துரும் சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? அதை மீறி குளிப்பாட்டி அணியாம பூனையை கொண்டு விட்டிய. ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை பார்க்கிறேன்னு கேட்க அவர் பார்த்திருக்கேன். ஐயா சத்தியமா பூனையை நான் கொள்ளலைன்னு இருக்கேன். பூனையை நீ கொள்ளலையா? நீ கொள்ளாம எப்படா செத்துச்சுன்னு கேட்க. அப்ப தேவன் சொன்னானா, இல்லங்கய்யா பூனை ரொம்ப ஈரமா இருக்குன்னு சொல்லி நான் தான் இப்படியே வச்சு பிடிஞ்சின்னா மொத்தத்துல பிடிஞ்சே கொண்டு விட்டு கிடைச்ச நான் கூட என்ன அர்த்தம்? அப்படி பல பேரை கதைக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு. போயிட்டு போட்டோம். வந்த இடத்தினுடைய பெருமைகளை தெரிவித்து இந்த பூவுலகில் மங்கையவள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து கொண்டிருக்கிறாள், அன்னுடைய பெருமை என்ன, திறமை என்ன, இந்த தத்துவத்தை முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாடு இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக.
கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போய் நாங்கள் வந்த சொந்தமடா கோதாவி இதழ்களை போல் தீராத பாசமடா கோதாவி இதழ்களை போல் தீராதமடா கோதாவி இதழ்களை போல் தீராத பாசமடா நூறாண்டு கால முதல் மக்கள் அனைவரும் எங்கள் மாறாத பாசமடா முத்துகள் முத்தாக இங்கே சுற்றுகள் சொத்தாக அண்ணங்கள் இறந்து கண்டு கொண்டாரு நாங்கள் கத்தாரி இறங்கி வந்து கண்டு கொண்டாரு நன்றி 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 வணக்கம் 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 அன்புள்ளவர்களுக்கு வணக்கங்கள் அப்படிப்பட்ட பெருமை இந்த பூமி இருந்தால் பொன்னான பூமி இருக்கக்கூடிய இடத்துக்கு பிரவேசக்கூடிய அற்புத இடம் சாகும் போது தமிழ் படுத்து சாக வேண்டும் என்ன தாமன தமிழ் படுத்து பேச வேண்டும் பாறைகளை என்பதை ஏற்றும் போது அங்கே பயினவிழா அனுபவத்தை கேட்க வேண்டும் ஓடைகளை எரிசாமல் கரையும் போது அங்கு உன் தமிழில் சலசலத்து ஓட வேண்டும் என்று சொல்லி எல்லாரோட தமிழுக்கு பெருமை சேர்த்த புண்ணியமான ஒரு பூமி இந்த பூமி அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எத்தனையோ பெருமைகள் இன்ன வரைக்கும் இருந்து கொடுத்தாலும் இறைவன் அள்ளித்தரக்கூடிய ஆற்றப்படுத்தவர் கிள்ளி தரதில்லை அள்ளி கொடுக்கிறார் அவ்வளவு பெரிய செல்வாக்க கொடுத்த இடத்துல நம்ம இன்னொன்னு இல்லையே நடத்தப்படுறோம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாதது ஒன்று இல்லை அப்படின்றார் மனுஷ வாழ்க்கையில எல்லாமே இருக்கு அது எப்படி இருக்குன்னு நம்ம வெளிக்கொண்டு வர்றோம் வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த பணி நேரத்துல ஓனை கொண்டு வரதுக்குள்ள மனுஷனுக்குரிய பாடு இருக்க ஓட்டிக்கோடா அப்படிப்பட்ட பெருமைகள் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருணை சொன்னது
நன்றி நன்றி நன்றி. அன்புள்ளங்களுக்கு வணக்கங்கள். அவருடைய பொறுமையோடு பூத்துக்கொள்ளக்கூடிய நந்தவட சோலை மகிழ்வெடுத்துக் கொண்டிருக்கூடிய பெருமையான சோலைகளுக்கு மத்தியிலே ஆளோடு பாடிக்கொண்டிருக்கிறார். வள்ளியினுடைய குரலயத்தை காணும் பொழுது சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கழகமும் வெட்டி இருந்தால் போல செல்ல வேண்டும். வெட்டி பாதையில் செல்லக்கூடிய இந்த இடத்தை நோக்கும் பொழுது வள்ளியவள் மட்டும்தான் அழகு நினைச்சான். நம்ம வந்த இடத்துல வள்ளி மட்டுமா அழகு, கூட வந்து புள்ளி அடேங்கப்பா ஒட்டுமொத்த கூட்டம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு மட்டும்தான் காலத்தை இசைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த பணி நேரத்தில் கூட அவர்கள் பணி எந்த விதமான தடைபாடும் இல்லாம இருக்குன்னா அது முருகப்பெருமான் அவர்கள் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அருள்கருணை மத்தியிலே வள்ளியை நடந்து கொடுக்கக்கூடிய சோலை அனைவருக்கும் எடுக்கக்கூடிய நந்தவன சோலை மட்டுமல்ல, இந்த உலகமே பூத்து குலுங்கி மயங்கி இருக்கக்கூடிய பாண்டி கோவில் கண்டெடுத்த பூஞ்சோலை. அதனால இந்த சோலைக்கு மட்டும் மகத்துவம் உண்டு. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே வள்ளியுடைய குரலுக்கு ஈடுமை யாரு கிடையாதுன்னா வள்ளி மட்டும் அழகு மட்டுமல்ல, வள்ளியோடு சேர்ந்தவர்கள் இந்த இடத்தில் எப்பேற்பட்ட ரம்மியமான காலம் கொடுக்கிறார்கள். அவருக்கு மட்டும் தனிப்பட்ட பெருமை இருக்கும். மனுஷ வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை, தண்ணி கூடுனாலும் பிரச்சனை, தண்ணி குறைந்தாலும் பிரச்சனை. தண்ணி மட்டும் அளவோட பிரச்சனை யாருக்குமே சிக்கல் இல்ல. அளவுக்கு மீறி மட்டும் பஞ்சாயத்து அதிகமாகுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உலகத்துல 2 விதமான கூட்டம் இருக்கு. பாக்கி நல்லா வாழ தெரிந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டீங்கன்னா 2 விதமான கூட்டங்கள். ஒண்ணு, வீட்டு வாசல் முன்னால நல்வரவு அப்படி எழுதி போட்ட வீடு தான் நீங்க பாத்திருப்பீங்க. நல்வரவுன்னு எழுதி போடக்கூடிய வீடு இந்த வரைக்கும் இருக்கதே செய்து, நாய்கள் சாக்கிறதை அப்படின்னு எழுதி போடக்கூடிய வீடு இருக்கதே செய்யுது. 2 விதமான கூட்டம். மிச்சப்பட்ட உணவை காலையிலேயே வச்சு சாப்பிடுறது ஒரு கூட்டம். ஆகா, இந்த உணவை மிச்சப்படாம சாப்பிடுறது ஒரு கூட்டம். குப்பையில கொட்டுறது இன்னொரு கூட்டம். 2 விதமான கூட்டம் இந்த உலகத்துல இருக்கு. வேலை கிடைக்காம நாயா அடைகிறது ஒரு கூட்டம். வேலை கிடைச்ச பின்னால நாயை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு கூட்டம். பாண்டி வேலை மத்தியில ஒரு நாயை அவரை இழுக்குது, இவர் அவரை பிடிச்சிருந்துகிட்டு இருக்க 4 பக்கம் ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. சக்கரை வாங்க கூட காசு இல்லாம அலைகிறது ஒரு கூட்டம். சக்கரையை குறைச்சே திரும்பி ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு கூட்டம். ஆக எங்க பார்த்தாலும் கூட்டங்கள் ஓடக்கூடிய சூழ்நிலை மத்தியிலே நாம் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட பெருமையான இடம் இந்த நந்தவன சோலையில். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் சாட்சிகம்மா நம்பிக்கை கொண்டு பார்த்தா தெய்வத்தின் சாட்சிகம்மா, அதுதான் சாட்சிகம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சிகம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இருக்கு, ஒன்றுமான சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் வெற்றி கொண்டு வளர்த்தாட்சி தெய்வத்தும் சாட்சியம்மா, தெய்வத்தும் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிகளில் சிறு துணி வந்தவர்கள் அவரது ஆறுதல் ஆண்டவன் ஒரு துணி வந்தவர்கள் அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகின்றேன், மனிதனம்மா தவறியும் வாட மண்ணி விரும்பில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்றுமான சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை கொண்டு வெள்ளையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றி. அணிகர்ந்த வணக்கங்கள்.
ஆக அப்படிப்பட்ட பூமிகளில் இருந்தாலும் பறந்து கொண்டிருக்கலாம். வார்த்தைகள் உண்டு. பலவாறு நாம் கூறிக்கொண்டாலும் இருக்கக்கூடிய இடத்துக்கு மத்தியில் எப்பேற்பட்ட பெருமை இருந்தாலும் சந்திக்கக்கூடியவரை சந்தித்து பெருமை சேர்த்தால் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட பொன்னான வாழ்க்கைகளே இறைவனாகப்பட்டவன் எல்லோருக்கும் செல்வத்தை கொடுத்துக் கொண்டுள்ளான். அப்படிப்பட்ட செல்வம்